السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. قال الله تعالى رضي الله عنه ورضوا عنه وقال رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم بأيهم اقتديتم واهتديتم إن الله وملائكته يصلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நண்பர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் 3வது கலீஃபாவாக இருந்தார்கள் நண்பர்களே. இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல பெயர்கள் உள்ளது நண்பர்களே. இவர்களுக்கு பனு உமையா கோட்டை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களே. வெட்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்ல நண்பர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. முதல் விஷயம் என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் குர்ஆனும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் குர்ஆனும் நிறைய தொடர்புகள் உள்ளது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வஹி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலில் எழுந்த சஹாபி யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான். சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முதலில் எழுந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் நண்பர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆடை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆடை முட்டி வரை தூக்கி இருந்தது நண்பர்களே. அப்ப முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு அவங்க கதவு கிட்ட போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரலாமா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நண்பர்களே. இப்ப இன்னும் கொஞ்சம் சில நேரங்களில் கழித்து உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நான் உள்ள வரட்டுமான்னு கேட்கும்போது அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உள்ள வாங்க சொல்றாங்க. இன்னும் சில நேரங்களில் பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நான் உள்ள வரட்டுமா என்று கேட்கும்போது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை சரி செய்து அப்பதான் உள்ள கூப்பிட்டாங்க. அது பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. அப்ப உங்க ஆடையை சரி பண்ணவே இல்லை. அதே உமர் ரலியல்லாஹு வந்தாங்க இரண்டாவதாக. அப்பயும் ஆடையை சரி பண்ணவே இல்லை. 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரும்போது ஆடை சரி பண்ணீங்களே எதுக்குன்னு கேட்கும்போது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் வெட்கத்தை பார்ப்பாங்க. அவங்க வெட்கத்தை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுறாங்க. அது பார்த்து அவங்கள பார்த்து நம்மளும் வெட்கப்படணும் என்று சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணறு பக்கத்துல போறாங்க. ஒரு கிணறு பக்கத்துல போறாங்க, சஹாபி கூட போறாங்க. அப்ப அந்த சஹாபி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த கிணறை வாங்கி ஹதியா செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க. அப்போ உஸ்மான் அது அந்த செய்தியை கட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யஹூதிகளுக்கு போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போயிட்டு கேட்கிறாங்க, எனக்கு இந்த கிணறை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அப்ப அந்த யஹூதி சொல்றாங்க, அவருடைய காசுடைய இதுல
ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு, அந்த ஒரு நாள் வந்து எவ்வளவு சம்பளம் வருதோ அந்த காசு வருதோ அது எனக்கு குத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய நேரம் வரும்போது அல்லாஹ் வந்து இத ஹதியா செஞ்சுட்டாங்க. யாரு அங்க இருக்க முஸ்லிம்களுக்கு எல்லாரும் ஹதியா செஞ்சுட்டாங்க. அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொருந்தி கொண்டான். அதனால அந்த கிணறிலிருந்து தண்ணீர் பொங்கி விழுந்தது. அதே இந்த இவர்கள் இவர் இவரு இவர் இவரு டைம் வரும்போது தண்ணியை பார்த்தா கிணறில்லா கடைசியில இருக்கு தண்ணி. கயிறு விட்டு எடுக்க கயிறை விட்டு எடுத்தாலும் நான் தண்ணியை வர மாட்டேது, அவ்வளவு கடைசியில போயிடுச்சு நண்பர்களே. அப்ப பார்க்கணும் அப்ப பார்க்கணும் அல்லாஹ் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொருந்து கொண்டார் நண்பர்களே. இன்னொரு சம்பவம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து சில அவர்களுக்கு காசு கொஞ்சம் வேணும். அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காசு ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க தருவாங்க என்று சொல்லும்போது அது கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. ஸ்பீடா போறாங்க, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் செல்றாங்க. போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அல்லாஹ் இதுவா தாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் உள்ள போயிட்டு வந்து காசு எடுத்து வந்துட்டாங்க. அவருக்கு பார்த்தா அந்த காசு அவங்களுக்கு தேவை காசு இல்ல, அது ரொம்ப கம்மியா இருக்கு. அது திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சோகமா போயிட்டு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போயிட்டு கேட்க சொன்னீங்க, நான் போயிட்டு கேட்டேன். அப்ப வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கம்மியா கொடுத்தாங்க, எனக்கு அது பத்தாது என்று சொன்னாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அமுச்சு விட்டாங்கன்னு சொன்னீங்களா, நீங்க அப்படி சொல்லுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து உஸ்மான் அந்த சஹாபி போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட போயிட்டு என்ன ரசூலுல்லாஹ் அமிச்சாங்க, உங்ககிட்ட போய் காசு வாங்கணும்னு அமிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து சஹாபி வந்து போயிட்டு கேக்குறாங்க, அது கேட்டோன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அந்த சஹாபியை எடுத்து உள்ள கூட்டு போயிட்டு அந்த 2 பீரோ திறந்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு வேணும் காசு வேணுமோ அந்த காசு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு எவ்வளவு தேவை வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க சொன்னாங்க. அப்ப வந்து அந்த சஹாபி கேக்குறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, சஹாபி கேக்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட, அல்லாஹ் மூலியமா கேட்டேன், அப்ப வந்து நீங்க கம்மியா குத்தீங்க, அதே ரசூலுல்லாஹ் சொன்னான்னு நீங்க அதிகமா குத்தீங்களே, எதுக்குன்னு கேட்கும்போது அதுக்கு சொல்றாங்க அவங்க, நான் அல்லாஹ் ஒருவன் தான் நான் நம்பவே இல்லை. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேற யாருமே இல்லை என்று சொல்லும்போது அப்பதான் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் இது பண்ணேன். இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னொரு பிரயோஜனமான பெயர் ஒரு இருக்கிறது நண்பர்களே. அது என்னன்னா துனூரைர் என்றால் 200 உள்ளவர் என்று பெயர். இன்னொரு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்னை சார்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நண்பர்களே. இதை பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்களோ அதே போல உங்களையும் என்னையும் ஆக்கி போடுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்களோ அதே உங்களையும் என்னையும் ஆக்கி தருவாங்க. வாஹின தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.